ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு ரிச்சான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை செஞ்சிடலாம். வாங்க இது எப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ட்ரே அப்படி இல்லைனாக்கி ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து, அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து லைட்டாக க்ரீஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். இது வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறமா இதில் தட்டி வந்து செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும். அடுத்தால வந்து ஒரு பேன் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து மாவு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே அளவில் அதே கப்பை வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்ல வாசம் வர்றது வரை நம்ம இதை வந்து வறுத்து எடுத்தால் போதும். அடுத்தால நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் நெய் எடுத்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதில் கோதுமை மாவு நெய்யெல்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நெய் சேர்க்குறதுனால இது பார்க்கும்போது ஹால்கோவா செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த ரெசிபி கிடையாது. அதை விட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டி விழுகிற மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து நல்லா இலக்கம் கொடுத்து வந்துடும். நம்ம நெய் சேர்த்துக்கிறதுனால அது அவ்வளோ சாஃப்டாகிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து லைட்டாக அந்த கீ வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது பாருங்கள், கீ வந்து லைட்டாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கண்டினியூஸாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து லைட்டாக நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலுமே அது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வரணும். அந்த எண்ணெய் வந்து லைட்டாக தான் ரிலீஸ் ஆகணும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பால் பவுடர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் 1.5 கப் கோதுமை மாவுக்கு வந்து 1/2 கப் நெய், 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து அடுப்பில் வைக்கல, சும்மா தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பால் பவுடர் இல்லாமல் கூட நம்ம இதை வந்து செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பால் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்தால ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். 1.5 கப் கோதுமை எடுத்தோம்ல, அதுக்கு 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்மளுக்கு கம்பி பதம் எதுவுமே வர வேண்டாம். லைட்டாக பிசு பதம் மட்டும் நம்மளுக்கு வரணும். கம்பி பதம், ஒரு கம்பி பதம், அரை கம்பி பதம் எதுவுமே நம்ம இதில் பார்க்க வேண்டாம். பிசு தன்மை மட்டும் நம்ம இதை வந்து பார்த்தா போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த பிசு தன்மை வந்ததும் நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து நான் இதை மாற்றிட்டு நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கோதுமை மாவு, பால் மாவு எல்லாமே, அதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அந்த சுகர் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம இதை கலந்து விட்டதும் ஒரு நிமிஷத்தில் இது வந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் வச்சு லைட்டாக நம்ம வந்து அதை உருட்டி பார்த்தாக்கி அது வந்து ஒரு பால் ஸ்டேஜ் வரணும். அதாவது நல்லா சாஃப்டாக ஒரு பால் உருட்டுறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்துன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து நல்ல கரெக்டாக இருக்குது. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி, அதில் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு லைட்டாக நல்லா ஈவனாக அதை வந்து செட் பண்ணி விட்டுருங்க. எல்லா சைடும் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கடைசியாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு 30 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசர்லலாம் நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
இப்போது சரியாக ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 30 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா செட் ஆகிருக்கு. இனி இதை வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நல்லா நீளமாக எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இதில் வந்து நெய், பால் பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் கூட இதை வந்து செய்யலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி, நல்லா டேஸ்ட்டாக, நல்லா ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.